என்னங்க புஷ்பா 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த புஷ்பா 1 படத்தோட மிகப்பெரிய சக்சஸ். அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி போக போகுது, புஷ்பா 2ல அந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் எனக்கும் இருக்கு. இதே ஆர்வம் தான் எனக்கு கேஜிஎஃப்லயும் இருந்துச்சு. கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி நம்ம எல்லாருமே பார்த்தோம். புஷ்பா 2வும் கேஜிஎஃப் 2 அளவு சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் மக்களோட வரவேற்பு, விமர்சனம் இதெல்லாம் பொறுத்து நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ஆனா எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. உண்மையில புஷ்பா படம் எப்படி ஓடுச்சு? அதுல வர்ற கேரக்டரை எப்படி மக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க? ஏன்னா புஷ்பான்ற கேரக்டர் ஒரு தப்பான வேலையை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். புரியலையா? நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிறான் தம் அடிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஏன்னா தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ஒரு காலத்துல படத்திலேயே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்துல தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது காட்டாத திரைப்படங்கள் அப்படிங்கறது பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்கு. ஆனா புஷ்பாவை அப்படி நான் தப்பானவன் சொல்ல. புஷ்பான்ற கேரக்டர் அதாவது செம்மர கடத்தல் இப்படி இல்லீகலா ஸ்மக்லிங் பண்ற ஒரு கேரக்டரை எப்படி மக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. இதேதான் கேஜிஎஃப்லயும் நடந்தது. இது எப்படி சாத்தியம்? ஒரு தப்பான வேலையை செய்யக்கூடிய ஒரு ஹீரோ கேரக்டரை எப்படி மக்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்போல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ஒரு காலத்துல சினிமா அப்படிங்கிறது மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது. அதனாலதான் அந்த டைம்ல இருந்த மிகப்பெரிய ஸ்டார்ஸான எம்ஜிஆர் திரையில சிகரெட் பிடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் மிகப்பெரிய தவறா பார்த்தாரு. அதனாலதான் அப்படி ஒரு சீனே அவரோட படத்துல இருக்காது. எப்பவுமே ஹீரோன்றவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் ஸ்கிரீன்ல பார்த்தாங்க. எக்ஸெப்ஷனலா சிவாஜி என்ன பண்ணுவாரு அப்படின்னா சில திருடன் மாதிரி கேரக்டர் நடிப்பாரு. ஆனா அந்த கேரக்டருக்கு நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி பாசிட்டிவா ஒரு கேரக்டரும் பண்ணிடுவாரு அதே படத்துல. அவங்களோட நோக்கம் என்னன்னா, நான் ஒரு ஹீரோ, என்ன ஒரு தப்பான கேரக்டரா மக்கள் பார்க்க கூடாது. அப்படி கதாபாத்திரத்துக்கு தேவை அப்படின்னாலும் நான் தப்பான கேரக்டர் பண்ணாலும் அதே படத்துல இன்னொரு நல்ல கேரக்டர் பண்ணி மக்கள் மனசுல எப்பவுமே நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அந்த காலத்துல இருந்த ஹீரோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. இதேதான் ராமராஜன் அவர்களும் அவரோட திரைப்படங்கள்ல ஒரு படத்துல கூட சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ ஒரு சீன் கூட இருக்காது. இத மக்கள் மனசுல ரொம்ப தெளிவா புகுத்துனாங்க அன்னைக்கு இருந்த ஹீரோஸ். ஆனா இந்த பேட்டர்ன் எப்போ சினிமால மாறுது அப்படின்னா, இங்க இருக்க டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே வெளிநாட்டுல இருக்க படங்கள்லாம் பார்க்கும்போது டயலாக்கே இல்லாத ரொமான்ஸ் சீன் வேணுமா, 2 படம் பேர் சொல்ல, அங்க நிறைய விஷயங்களை பிரேக் பண்றாங்க. அதாவது ஒரு ஹீரோனா நல்லவனா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ஹீரோ கெட்டதும் பண்ணலாம், ஆனா நல்லதுக்காக கெட்டது பண்ணலாம். ஹீரோ நல்ல ரவுடினா சோத்துக்கு என்ன பண்ணுவான்? உதாரணமா இப்ப காட்ஃபாதர் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குட் பேட் அக்லின்னு நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட் படமாகட்டும், ராபின் ஹுட்ங்கிற ஒரு படம் அந்த கான்செப்ட் வச்சு எடுக்காத திரைப்படங்களே இல்ல. ராபின் ஹுட் கதை என்ன? பேசிக்கா ஒரு தப்பான இடத்துல பணத்தை கொள்ளையடிச்சு நல்லது பண்ணுவாரு, அதுதான் ராபின் ஹுட். இந்த ஃபார்மேட்டை வச்சு எத்தனை படம் வந்திருக்கு. சோ அதனால ஒரு ஹீரோங்கிறவன் நல்லவனா இருக்க மட்டும் அவசியம் இல்ல, கெட்டவனாவும் இருக்கலாம். ஆனா நல்லதுக்காக கெட்டவனா இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமாவுக்கும் வருது. அப்படிதான் நாயகன். சோ நாயகனுக்கு தொடர்ந்து பாஷா. 4 பேருக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது நாயகன். அதே நேரத்துல 4 பேர் ஒரு தப்பானவனால பாதிக்கப்படுறான் அப்படின்னா அந்த தப்பானவன் என்ன செய்யறானோ அதே செஞ்சு அவனை அழிக்கிறதும் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பாஷா. இப்ப பாஷா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்லவா? ரஜினி அவர்கள் எத்தனையோ படங்கள்ல நல்லவரா நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த படத்துல எல்லாத்துலயுமே ஸ்மோக் பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஆனா பாஷால அவர் ஒரு கேங்ஸ்டர். நீங்க படத்தை ஃபுல்லா இன்னொரு தடவை பாருங்க, ஒரு சீன்ல கூட அவர் சிகரெட் பிடிக்க மாட்டாரு. மேபி பாட்டுல ஒரு இமேஜினேஷனா கூட வந்திருக்கலாம். ஆனா அந்த பாஷா கேரக்டரா இருக்கும்போது அவரு அந்த படத்துல ஒரு சீன்ல கூட ஸ்மோக் பண்ணியிருக்க மாட்டாரு. இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆனாலும் இந்த பாஷா நாயகனோட டெம்ப்ளேட் வச்சு அதுக்கப்புறம் தமிழ் சினிமா இதே டெம்ப்ளேட்டை நிறைய படங்கள்ல எடுத்தாங்க. டாப் ஸ்டார்ஸா பாக்குற எல்லாருமே இந்த 2 படத்தோட டெம்ப்ளேட்ல ஏதோ ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. உதாரணமா அஜித் ஜனான்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் தலைவான்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேர் மட்டும் தானா, அப்ப நான் இல்லையா அப்படின்னு சூர்யா அவர்கள் அஞ்சான்னு ஒரு படம் நடிச்சாரு. அஞ்சானுக்கு அப்புறம் இந்த டெம்ப்ளேட்டை எல்லாருமே தொட பயந்துட்டாங்க. ஏன்னா
இப்போ இந்த ரெண்டு டெம்ப்ளேட்டும் போக போக ரொம்ப சேச்சுரேட் ஆகிருச்சு. அதாவது ஒன்று, நான் கெட்டது பண்ணுறேன் ஆனால் நல்லதுக்காக கெட்டது பண்ணுறேன். இன்னொன்று, நான் ஒரு காலத்தில் கெட்டவனாக இருந்தேன் ஆனால் இப்போ நல்லவனாக மாறிட்டேன், இல்லை நல்லவனாக பதுங்கி இருக்கேன். இந்த ரெண்டு டெம்ப்ளேட்டு சேச்சுரேட் ஆகும்போது தான் எல்லாருமே தூக்கி போட்டுட்டு கிரியேட்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இந்த டெம்ப்ளேட் வச்சு ஓட்ட முடியாது, அதனால இனிமே கெட்டவனாகவே காட்டுவோம், என்ன தப்பு இருக்குது அப்படின்றது தான் மங்காத்தா, அதுக்கப்புறம் கேஜிஎஃப், புஷ்பா, லியோ, இன்னும் நிறையா படங்கள். இது வெஸ்டர்ன்லேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அங்கே இது சக்ஸஸ் ஆகுது, இங்கேயும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தைரியமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. உதாரணமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்த நார்கோஸ் ஆகட்டும், பாப்லோ எஸ்கோபார் வச்சு நிறைய கதைகள் ஆகட்டும், பீக்கி பிளைண்டர்ஸ் ஆகட்டும், இப்படி நிறையா மாஃபியா வச்சு வர்ற கதைகள், ஒரு சாம்ராஜ்யத்தை சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாத்துலேயுமே அவங்க தப்பானவங்க தான். ஆனால் அவங்களோட நியாயங்கள் என்ன, அவங்க சைடில் இருக்க விஷயங்கள்லாம் என்ன, அல்லது அந்த சாம்ராஜ்யத்தை அவங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பில்டப்போட பார்க்கும்போது அதே மாதிரி படங்கள் தமிழில் வரும்போதும் ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சு போகுது. அந்த கேரக்டர் என்ன மாதிரி வேலை பண்ணாலும் சரி, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்த படங்களான கேஜிஎஃப், புஷ்பா, அதுக்கப்புறம் மங்காத்தா, லியோ, இது எல்லாமே ஹீரோ கெட்டவர், அவ்வளோதான். அவர் திருந்துறாரு, இல்லை வருந்துறாரு, இல்லை நல்லதுக்காக தான்மா நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஏன் நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சைக்காலஜி தான். என்னன்னா, பொதுவா இப்ப நம்ம சினிமா பார்த்தா என்ன நினைப்போம், நம்மளால முடியாத ஒரு விஷயத்த அங்க சினிமால நடக்குது. உதாரணமா சிங்கிளா இருக்கவங்க அங்க லவ் இருந்தா அடடா என்னமா லவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி ஒரு ஹீரோ ஒரு வில்லனை பார்த்து கேள்வி கேட்டா எப்படி கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் ஒரு சாம்ராஜ்யம் இல்லீகலான சாம்ராஜ்யம் தான், ஆனால் ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல யாராலையும் உள்ள அவ்வளோ ஈஸியாக நுழைய முடியாது. அதை ஒருத்தன் உடைச்சு உள்ள போறான், அது தப்பான சிஸ்டம் தான். ஆனால் அதை உடைச்சு உள்ள போய் அங்கே ஒரு அரியாசனத்தில் உக்காடுறான் அப்படிங்கிற அந்த கதைகள் தான் கேஜிஎஃப் ஆகட்டும், இப்போ இருக்க புஷ்பாவாகட்டும், ரெண்டுமே நம்ம கூட கனெக்ட் பண்ணுது. ஆடியன்ஸ் சும்மா கனெக்ட் ஆகிடுவாங்களா, ஆமா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இவர் போய் அச்சு தூக்கிடுவாராம் அப்படின்னு சொன்னா யாரு நம்புவா? அதனால தான் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுற மாதிரி அங்க வைக்கிறாங்க சென்டிமெண்ட்ஸ். இப்போ கேஜிஎஃப் படமாகட்டும் இல்லை புஷ்பா படமாகட்டும், ரெண்டு படத்துலையும் அம்மா சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த சென்டிமெண்ட் தான் நம்ம அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், அவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறது, ஏழ்மையாக இருக்கிறது, இப்படி சின்ன வயசில் கஷ்டப்படுற ஹீரோ ஒரு கட்டத்தில் அந்த சிஸ்டமை ஒன்று உடச்சி உள்ளே போகிறான், இல்லை அந்த சிஸ்டத்தை மொத்தமாக எதிர்க்கிறான். அப்படி எதிர்க்கும்போது நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு கேஜிஎஃப்பும் சரி இப்போ இருக்க புஷ்பாவும் சரி நமக்கு கனெக்ட் ஆகி நம்ம அந்த படங்கள் பார்த்து ஆரவாரப்படுறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஹீரோ என்ன தப்பான வேலை வேணாலும் பண்ணட்டும், அப்போ அம்மா சென்டிமெண்ட்லாம் வச்சா கனெக்ட் ஆகிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமா நான் ஒரு படம் சொல்றேன். மைக்கேல்னு ஒரு படம், சந்தீப் கிஷன் வந்து நடிச்சிருப்பாரு. அதாங்க ராயன்ல தனுஷோட தம்பியா நடிச்சிருப்பார்ல, அவரு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படமும் ஒரு கேங்ஸ்டர் படம் தான். அந்த படத்தில் இல்லாத அம்மா சென்டிமெண்ட்டோ இல்லை லவ் சென்டிமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த படம் பாருங்கள், ஒரு இடத்துல கூட அந்த சென்டிமெண்ட்டோ இல்லை அந்த கேங்ஸ்டரிசமோ நமக்கு கனெக்ட் ஆகாது. இது எல்லாமே கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆனால் மட்டும்தான் கேஜிஎஃப்போ இல்லை புஷ்பா மாதிரியோ ஒரு சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். ஒரு காலத்தில் நல்லவங்களை மட்டுமே ஹீரோவாக பார்த்த சினிமா இன்னைக்கு வில்லன்ஸ் எல்லாம் ஒரு டைமில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதை நம்ம படத்தில் வர ஹீரோ கேரக்டர்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறோம், நம்ம செலிப்ரேட்டும் பண்ணுறோம். இப்படி தான் இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது உருவாச்சு. சினிமாவும் சமூகமும் வெவ்வேறு இல்லை. சினிமா சமூகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்குது, சமூகம் சினிமாவை பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீனில் ஒரு தப்பான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ற ஒரு ஹீரோவை க்ளோரிஃபை பண்ணி மாஸ் பிஜிஎம் போட்டு அவரை கம்ப்ளீட்டா எலிவேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்றது எந்த விதத்துல கரெக்டான விஷயம்? அண்ட் குறிப்பா இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறது சினிமாவுக்கும் சமூகத்துக்கும் ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், குறிப்பா சினிமா லவர்ஸ் யாராவது இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சினிமா போகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அல்லது டிஸ்கஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் தேவா.